வணக்கம் மாணவ செல்வங்களே, வெல்கம் டு mathsmmkmr சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.20 உடைய சொல்யூஷன் பார்க்கலாம். எக்ஸ்பேண்ட் sin a plus b plus c tan a plus b plus c ரெண்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 3 டேர்ம்ஸ் இருக்குது. பட் நமக்கு ஃபார்முலா என்ன, sin a plus b மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ sin of a plus bன்றது ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம எழுதிக்கலாம். sin a cos b plus cos a sin b, இது sin a plus bக்கு. அண்டு டேனில் ரிலேட்டடாக நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னு பாருங்கள். tan a plus b, இங்கே எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால a plus bயை கன்சிடர் பண்ணிக்கலாம். tan a plus b அப்படின்றது tan a plus tan b டிவைடட் பையில் 1 மைனஸ் tan a இன்ட்டு tan b. இங்கே a plus b வந்ததுன்னா கீழே மைனஸ் வரும், டேனுக்கு a மைனஸ் வந்ததுன்னா இந்த இடத்துல கீழே ப்ளஸ் மேலே மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி sin a plus b வந்தால் ப்ளஸ், a மைனஸ் வந்தால் மைனஸ் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு a plus b plus cன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், a plus bயை மட்டும்தான் ஃபைன் பண்ணணும். இந்த டேர்மை a plus bயாக மாற்றிட்டோன்னா இந்த எக்ஸ்பான்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துப்போம். sin a plus b plus c இப்படின்றத நான் என்னென்னு எழுதுறோன்னா, sin ஏவை மட்டும் தனியாக வச்சுட்டு ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே b plus cயை கொண்டு வந்துடுறேன். எப்படி எடுத்துகிட்டு வரேன்னா, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் ஆகிக்கிறேன். இந்த b plus cயை ஓவராலாக நான் bனே கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த b plus cக்கு ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, மறுபடியும் இந்த ஃபார்முலாவை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ரெண்டு சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு இது a ப்ளஸ் b plus c மட்டும் தனியாக எடுத்து இந்த b plus cயை ஒரே டேர்மாக நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ இது a இது b, இந்த b plus cன்றது b, இந்த aன்றது a, அவ்வளோதான். இப்போ இங்கே a bக்கு என்னென்ன வேல்யூ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு sin a cos bன்னு போடணும். sin a cos bன்றது என்ன, இங்கே b plus c. அதே மாதிரி ப்ளஸ் போட்டுட்டு cos a sin b, bன்றது இங்கே b plus c. ஸோ sin b plus c. நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ காஸ்க்கான ஃபார்முலா வேணும். சைனுக்கு ஆல்ரெடி இருக்குது, காஸ்க்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். காசில் என்ன இருக்குது, b plus cன்னு இருக்குது. அப்போ நமக்கு cos a plus bன்றது என்னன்னு தெரியணும். cos a plus b is nothing but cos a cos b minus sin a sin b. பட் இங்கே ஏக்கு பதிலாக b இருக்குது, bக்கு பதிலாக c இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இங்கே sin a cos of b plus c, cos a plus b ஃபார்முலாவை இங்கே கொண்டு வரணும். b plus cன்னு இருக்கும்போது நமக்கு a இருக்க இடத்துல b, b இருக்க இடத்துல cயை கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ cos a cos bன்னு இருக்குங்களா, இதை வந்து என்னென்னு எழுதணும், cos b cos c மைனஸ் sin b sin c, ab ab, அதுக்கு பதிலாக bc bc வந்துடுச்சு, ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, cos a sin b plus cன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல cos a எழுதிப்போம், இன்டூ இங்கேருந்து எழுதுகிறேன் இந்த sin of b plus c. sin a plus bக்கு என்ன, sin a cos b cos a sin b. இங்கே b இருக்குது, c இருக்குது, ஏக்கு பதிலாக b, bக்கு பதிலாக c இருக்குது. sin a cos bன்னு எழுதணும். sin ஃபஸ்ட்டு டேர்ம் b, அதுக்கப்புறமா cos செகண்ட் டேர்ம் c, ப்ளஸ் cos ஃபஸ்ட்டு டேர்ம் b, நெக்ஸ்ட்டு sin செகண்ட் டேர்ம் c எழுதியாச்சு. sin b sin c cos a இன்ட்டு sin b sin c. now இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த sin a வெளியில் இருக்கான், இதோடைய எக்ஸ்பேன்ஷன், இதுக்கு மட்டும்கான எக்ஸ்பேன்ஷன் இது. நெக்ஸ்ட்டு இந்த cos a இருக்குது, இந்த sin b plus c உடைய எக்ஸ்பேன்ஷன் இது. இதுக்கு ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது sin a cos b cos c ஆகிடும். sin a இன்ட்டு cos b இன்ட்டு cos c. நெக்ஸ்ட்டு இந்த sin a இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், sin a இன்ட்டு sin b இருக்குது, sin c இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே எல்லாமே ப்ளஸ், அப்படியே ப்ளஸ் போடுங்க. இங்கே ப்ளஸ் போட்டாச்சு. cos a sin b cos c, cos a sin b cos c, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. cos a cos b sin c, cos a cos b sin c, cos a cos b sin c. ஸோ இதோடைய எக்ஸ்பேன்ஷன் sin a cos b cos c, sin a sin b sin c, cos a sin b sin c அண்ட் cos a cos b sin c. இங்கே ரிலேட்டடாக நீங்கள் செக் பண்ணும்போது வேறு ஏதாவது டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. கேன்சல் ஆகலை அப்படின்னா ஃபைனலி இதுதான் அதோடைய ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் இதோடைய எக்ஸ்பேன்ஷன் நம்ம பண்ண முடியாது. 4 டேர்ம்ஸ் இருக்கும், 3 டேர்ம் வந்து ப்ளஸில் இருக்குது, ஒரு டேர்ம் வந்து
மைனஸில் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கொஷின் என்ன, tan a + b + c. நவ் இந்த b + c-யை ஒரே டேர்மாக கன்சிடர் பண்ணலாம். tan போட்டாச்சு, ஒரு a போட்டு ப்ளஸ் இந்த b + c-யை ஓவராலாக நான் என்னென்னு எடுத்துருக்கேன்னா bன்னு எடுத்தாச்சு. இப்போ tan-உடைய ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். tan a + tan b போடணும். ஸோ tan a இருக்க இடத்துல a இருக்குது ப்ளஸ் tan இங்கே நமக்கு b இருக்க இடத்துல b + c இருக்குது. டிவைடட் பையில் 1 - tan a-வையும் tan b-யும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா tan a இன்ட்டு tan ஆஃப் b + c. நெக்ஸ்ட்டு tan a + b tan a + b இங்கே எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, tan a இருக்குது ப்ளஸ் tan b + c-க்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கணும். a இருக்க இடத்துல b இருக்குது, b இருக்க இடத்துல c இருக்குது, அவ்வளோதான். இங்கே b இங்கே c இங்கே b இங்கே c போடணும். இந்த ஃபார்முலா ஃபுல்லாகவே எழுதணும். ப்ளஸ் போட்டாச்சு tan b + c. இந்த tan a + b-க்கு ஃபுல் ஃபார்முலா இங்கே b இங்கே c இங்கே b இங்கே c, அவ்வளோதான். அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan b ப்ளஸ் tan c டிவைடட் பையில் 1 - tan b இன்ட்டு tan c. இந்த எக்ஸ்பிரஷனில் b cன்றதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. பொறுமையாக நீங்கள் சால்வ் பண்ணும்போது சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி a + b + c-க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், x + y + z-ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி அந்த ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். 1 - tan a இன்ட்டு tan b + c-ன்னு இருக்குங்களா, tan b + c. ஸோ இங்கே சிமிலர்லி நம்ம என்ன பண்ணோம்னா bc சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 - tan b 1 - tan a போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு tan b + c-க்கு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அப்போ tan b + c இதுவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது ஒரு ப்ராக்கெட்டை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. tan b + tan c டிவைடட் பையில் நமக்கு 1 - tan a tan b-ன்னு வரணும். அப்போ 1 - tan b tan c. நியூமரேட்டரில் என்ன பண்ணமோ அதே தான் டினாமினேட்டரில் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 1 - tan a tan c டினாமினேட்டரில் இருக்குது. இங்கே நியூமரேட்டருக்கு ஒரு டினாமினேட்டர் இல்லை. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி ஒரு tan a இருக்குது. இந்த tan a கூட இதை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 1 - tan b இன்ட்டு tan c. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் போட்டுக்கோங்க. tan b + tan c டிவைடட் பையில் இப்போ ஓவராலாக இந்த பார்ட்டுக்கு கீழே டினாமினேட்டரில் என்ன வரும், 1 - tan b இன்ட்டு tan c. நெக்ஸ்ட்டு இந்த டிவிசிபிள் இந்த ஃபோலாக இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் என்ன, இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. இந்த tan வேறு மல்டிபிளில் இருக்குது. இந்த மல்டிப்ளிகேஷனில் tan இன்ட்டு tan b + c இருக்குது. tan b + c-க்கு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துரும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகும், 1 - tan b இன்ட்டு tan c ஆகிடுச்சு. இந்த 1 கூட இது மொத்தமாக மல்டிப்ளை ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி இன்னொரு மைனஸ் இங்கே இருக்குது. இது கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது tan a tan b tan a இன்ட்டு tan b மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்றது மைனஸ் ஆகிடும். tan a இன்ட்டு tan c த்ரூ அவுட்டாக டிவைடட் கீழே இந்த 1 - tan b இன்ட்டு tan c. இந்த 1 - tan b tan c 1 - tan b tan c டினாமினேட்டரில் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் பார்ட் என்னென்னு பாருங்கள். அதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இது கூட மல்டிபிள் இருக்கா, tan a மைனஸ் tan a இன்ட்டு 1 tan a ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் tan a tan b tan c 3 டேம் ஆகிடும். tan a tan b இன்ட்டு tan c. நெக்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்குது, tan b ப்ளஸ் tan c இருக்குது. டிவைடட் பை இங்கே 1 - tan b tan c இருக்குது. 1 - tan b இன்ட்டு tan c மைனஸில் tan a அண்ட் tan b மல்டிப்ளிகேஷன் மைனஸ் ஆஃப் tan a இன்ட்டு tan c. நெக்ஸ்ட்டு எதனா காமனாக எடுக்க முடியுமான்னு பார்த்தா இதில் எதுவுமே காமனாக எடுக்க முடியாது. இதுதான் ஃபைனலைஸ்டு ஆன்சர் ஃபார் tan a + b + cக்கு ஃபைனல் ஆன்சர் இதுதான். தட்ஸ் இட்.